மிக முக்கியமாக நம்முடைய தமிழ்நாட்டு மாணவ மாணவிகளை கல்விமயப்படுத்தி உயர்கல்வியை நோக்கி அவரை அழைத்துச் செல்வதற்காக அவர் அளித்து வரக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் ஒட்டுமொத்த இந்தியாவும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறது. கல்வியை கற்றுக் கொடுத்து விட்டால் அவர்களுக்கு எதிர்காலத்தில் எல்லாம் கிடைத்துவிடும் என்ற சமூக நீதியுடைய அடிப்படை தத்துவத்தை உணர்ந்து அவர் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த வகையில் குறை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறார். எதிர்கட்சிகள் குறை சொல்றாங்கன்னா, எதிர்கட்சியில் குறை சொன்னா தானே அவர்களால் அரசியல் நடத்த முடியும். எப்படி அவங்க பாராட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த கூட்டணி கட்சிக்கு வந்துருவாங்களே. அதனால அவங்க குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பொதுமக்கள் தரப்பில், கட்சி அரசியலை சாராத பொதுமக்கள் தரப்பில் அறுதி பெரும்பான்மையாக மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவருடைய ஆட்சியை பற்றி மக்கள் சிலாகித்து பேசுகிறார்கள். இதையும் கடந்து நான் பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்கின்றேன். கடல் கடந்த நாடுகளில் வாழக்கூடிய தமிழ்நாட்டவரும் தமிழ்நாட்டு வம்சாவளியை சேர்ந்தவர்களும் மாண்புமிகு தளபதி முதல்வர் அவர்களை மிகச் சிறப்பாக உயரிய இடத்துல வைத்து பாராட்டுகிறார்கள். அவர்களோடு உரையாடுகின்ற பொழுது சமூக வலைதளங்கள் வழியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய செயல்பாடுகள், கருத்துக்கள் எல்லாம் அவர்களை சென்று சேர்ந்திருக்கிறது. அவர்களும் ஒரு உன்னதமான இடத்தில் இவரை வைத்து பாராட்டுவதை கேட்கும்போது மிகவும் நான் மகிழ்ச்சி அடைந்தேன்.